இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ் வந்து தமிழ்ல வந்து சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த பர்சன்டேஜை பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல லைஃப் மேத்தமெட்டிக்ஸ்ல வரும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். ஸ்கூல் மேக்ஸ்ல இதெல்லாம் வந்து இது பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் மேத்தமெட்டிக்ஸ். இது ப்ராஃபிட் லாஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், வாழ்வியல் கணிதம் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து நம்ம என்னன்னு படிப்போம், ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். சரிங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் அது பேர் வந்து ஆப்டிடியூட் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம அதில் வந்து என்ன பார்க்க போகிறோம், பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பர்சன்டேஜ்னாலே நம்ம வீட்டாண்டது கூட நல்லா நிறைய பார்த்துருப்போம். 100க்கு எவ்வளோ அப்படின்னு தான் நம்ம பர்சன்டேஜ் பார்ப்போம். சரிங்களா? பர்சன்டேஜ்னாலே வந்து 100க்கு தான் பேஸ் பண்ணினா பர்சன்டேஜ் பார்ப்போம். ஸோ நம்ம மார்க் கூட வந்து வாங்குவோம். சரிங்களா? 100 பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு மார்க் போடுவாங்க, பர்சன்டேஜ் போட்டு தருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். 6 அப்படின்னு சொல்லிட்டு 6% அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அதுக்கு பர்சன்டேஜ் எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6/100. சரிங்களா? 6/100 அப்படின்னு பார்ப்போம். கேன்சல் பண்ணால் 3/50. சரிங்களா? அந்த 3/50 தான் இதுக்கு பர்சன்டேஜாக இருக்கும். ஸோ ஒரு நம்பர் வந்து ஹோல் நம்பராக கொடுத்துருந்து அதுக்கு பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா by 100 போடணும். சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ல இதே நம்பர் வந்து டெசிமல்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுக்கு பர்சன்டேஜ் கேட்குறாங்க அப்படின்னா மல்டிப்ளேல வந்து பார்த்தீங்கன்னா 100 போடணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹோல் நம்பர்ல கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு டிவைட்ல 100 போடணும். சரிங்களா? டெசிமல்ல கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு மல்டிப்ளேல 100 போடணும். ஸோ 2 நம்பர் இருக்கு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு. அப்போ தள்ளி புள்ளி வச்சா என்ன வரும், 6.00 வரும். ஸோ 6% அப்படின்னு சொல்லலாம். அப்போ நல்லா பார்த்துங்க, ஃபர்ஸ்ட் 6% ஹோல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு டிவைட்ல 100 போடணும், பாயிண்ட்ல கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு மல்டிப்ளேல 100 போடணும். சரிங்களா? இதே வந்து அவங்களே வந்து ஃப்ராக்ஷன்ல ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா மல்டிப்ளேல 100 போடணும். சரிங்களா? 100ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். ஸோ 5 1s are 5, 5 20s are 100. ஸோ 2 into 20 40%. இந்த 40% தான் இதுக்கு வந்து என்னவா இருக்கும், பர்சன்டேஜா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம சில சம்ஸ் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் பாருங்க 1. ஃபைண்ட் த 15% ஆஃப் 200. 15% ஆஃப் 200. சரிங்களா? 200க்கு 15% வந்து என்னவா இருக்கும், அவ்வளவுதான் வந்து கொஸ்டின். சரிங்களா? அப்போ 15% அப்படின்றதால 15/100 எழுதிக்கிறேன், ஆஃப்ன்றதால இன்டு. சரிங்களா? அப்போ 100 1s are 2 0க்கு 2 0 வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ 15/1 இன்ட்டு இங்க 2ன்னு இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன வரும், 30% இருக்கும். ஸோ 200ல 15 வந்து எவ்வளோ இருக்கு, 30% இருக்கு. சரிங்களா? இவ்வளவுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சேம் இதே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 20% ஆஃப் 1 rupees அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 1 rupeesக்கு வந்து 20% எவ்வளவா இருக்கும், இதுதான் வந்து கொஸ்டின். 1 rupees இது நம்ம வாயிலே சொல்லலாம் சில விஷயத்த. 1 ரூபாய்க்கு 100 பைசா, ரைட்டா? அப்போ அதுல 20% எவ்வளவு இருக்கும், 20 பைசாவா இருக்கும். சரிங்களா? இவ்வளவுதான். இது வந்து நம்ம சம்ல சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம், அதுதான் வந்து கொஸ்டின். ஸோ இப்போ பாருங்க 20%. இங்க 1 rupees நம்ம எப்படி எழுதலாம், 1 rupee 60 பைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ 20% சாரி 100 பைசா அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ 20/100. இது வந்து இங்க 100 வந்து நம்ம டிவைட் பண்ற 100 இங்க பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அந்த 100 இது வந்து பர்சன்டேஜ்ன்றது. சரிங்களா? இங்க இருக்கிற 100 வந்து பைசா 100. ஸோ 100க்கு 100 கேன்சல் ஆயிடும். ஸோ அப்ப ரிமைண்டர் வந்து என்னது, 20. இந்த 20 தான் வந்து பைசா வரும். ஸோ 1 ரூபிக்கு 20 பைசா 20% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 பைசா. சரிங்களா? ஸோ இந்த 2 கொஸ்டின் வந்து நல்லா புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. அப்படி ஆஃப்னா நம்ம என்ன பண்ணுவோம், பைல 100 போடுவோம், கேன்சல் பண்ணிட்டோம். சரிங்களா? இது வந்து பேசிக் மாடல்ஸ் இதெல்லாம். ஸோ 15 into 2 வந்து 30% அப்படின்னு சொல்லிட்டோம்.
20% ஆஃப் 1 ரூபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ 1 ரூபி அப்படின்னும் போது 1 ரூபிக்கு வந்து 100 பைசே. ஸோ அதனால தான் நான் வந்து என்ன பண்றேன், இந்த 100 பைசே தனியா வச்சுக்கிறேன். இது 20%ன்றனால 20/100, 100க்கு 100 கேன்சல் ஆயிடும். ஸோ 20 பைசே அப்படின்னு வரும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நல்லா புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் மாடல் பார்ப்போம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 20 கிலோமீட்டர் இஸ் 20 மீட்டர். இதெல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ற சம்ஸ். சரிங்களா? ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு நம்ம மாற்ற போறோம். இங்க வந்து தேர்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, 20 கிலோமீட்டர்ஸ்க்கு 20 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. 20 கிலோமீட்டர்ல 20 மீட்டர் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும், இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ 20 கிலோமீட்டர் அப்படின்றத நம்ம முதல்ல கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? மீட்டருக்கு. ஸோ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர், ரைட்டா? அப்போ 20 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னும் போது 20 × 1000 மல்டிப்ளை பண்ணா 20,000 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? 20,000 மீட்டர் இருக்கு பாருங்க. இதுவும் மீட்டர்ல இருக்கு, இதுவும் மீட்டர்ல இருக்கு. சோ இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாமா? ரெண்டுமே ஒரே யூனிட் கன்வெர்ட் பண்ற பிறகுதான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். சோ 20 மேல வந்து மீட்டர்ல இருக்குது, கீழே வந்து 20,000 × 100. பாருங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னு. சோ இங்க இருக்கிற 2 ஜீரோக்கு இங்க இருக்கிற 2 ஜீரோ கேன்சல். சரிங்களா? மேல இருக்குது நியூமினேட்டர்ல இருக்கு, கீழே இருக்குது டினாமினேட்டர்ல இருக்கு. சரிங்களா? சோ கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ இது 1 டைம், இது ஒரு ஜீரோ கேன்சல். சரிங்களா? சோ 2 1s are 2, 2 10s are 20. சோ 1/10 இதை நம்ம எப்படி எழுதலாம்? 0.1 எழுதலாம். அப்போ 0.1% தான் வந்து பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ல 20 மீட்டருக்கான பர்சன்டேஜ். சரிங்களா? 0.1% மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அதுல what percentage of 35 is equal to 14 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. what percentage of 34. சரிங்களா? 35 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுனால what percentage நம்மளுக்கு என்ன பர்சன்டேஜ்னு தெரியாது, அதனால நான் x/100 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். சரிங்களா? 35 வருதான், அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கான்? 14க்கு ஈக்குவலா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப क्वेश्चन நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்னு தெரியாது, அதனால x/100 எழுதிட்டேன். எந்த நம்பருக்கு? 35க்கு. 35க்கு 14 வந்து என்ன பர்சன்டேஜ்? சரிங்களா? அதுதான் வந்து क्वेश्चन. சோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே கேன்சல் ஆகுதா அப்படின்னு பாத்துக்கிறேன். இது வந்து 5 டேபிள்ல 7 டைம்ஸ் வரும், இது 20 டைம்ஸ் வரும். ரைட்டா? இப்போ திருப்பி 7 1s are 7, 7 2s are 14. சோ இங்க ஒரு 20 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. அப்போ x/20 ஈக்குவல் டு 2. சரிங்களா? சோ 20யும் 2வும் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணா x ஈக்குவல் டு 20 × 2. சோ x ஈக்குவல் டு 40. அப்போ 35ல 14 வந்து 40% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ தேர்ட் क्वेश्चन நல்லா பாத்துங்க. இது ஒரு கன்வர்ஷன் क्वेश्चन. 20 கிலோமீட்டர்ல 20 மீட்டர்ன்றது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ நம்ம 20 கிலோமீட்டரை எதனா ஒரு யூனிட்டுக்கு மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்ப மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணா 20,000 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. சரிங்களா? அப்போ 20 மீட்டர்ல 20,000 மீட்டர் வந்து இன்டு 100. சோ 3 ஜீரோக்கு இங்கேயும் 3 ஜீரோ வந்து கேன்சல். 2 1s are 2, 2 10s are 20. சரிங்களா? 1/10 வந்து 0.1% அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் क्वेश्चन வந்து ஒன்றும் இல்லை, 35க்கு 14 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? அதனால தான் x/100. இது எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியாதது நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் by 100. ஸோ கேன்சல் பண்ணா வந்து x ஈக்குவல் டு 40% அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. which number is equal to 100% of 2 plus 1% of 200 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்னு இதை நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2க்கு 100% என்னன்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட், அதோட ஆன்சரையும் 200க்கு 1% என்னன்னு கேக்குறாங்க, அதோட ஆன்சரையும் ஆட் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? அவ்வளவுதான் சம். இதை மாத்தி போட்டுறாதீங்க. 100% of 2 அப்படின்னா 2க்கு 100% என்ன வரும்? 2வே தான் வரும்.
சரிங்களா. 2ன்ற நம்பருக்கு 100% வந்து 2 தான். இதை வேற எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 2/100 × 100 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். சரிங்களா. 100%ன்றனால 100/100 எதுவுமா இன்ட்டு 2. சரிங்களா. பிளஸ் 1%னா 1/100 இன்ட்டு 200 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ 100க்கு 100 கேன்சலு. இங்க 100 1s are 100, 100 2s are 200. ஸோ இங்க ஒரே ஒரு 2 × 1ன்னு வரும். இங்க பிளஸ் 1 × 2 அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரிங்களா. 2 1s are 2 பிளஸ் இங்கேயும் 2 1s are 2. அப்போ 4 தான் வந்து இதுக்கு ஆன்சரா இருக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுங்க. 100% ஆஃப் 2ன்னும் போது 100/100 × 2 அப்படின்னு வரும். பிளஸ் 1% ஆஃப் 100 அப்படின்னும் போது 1/100 × 200 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 100 100 கேன்சல் பண்ணிடலாம். இங்க 1 டைம் 100 வரும், இங்க 2 டைம் 100 வரும். சரிங்களா. ஸோ ரெடியூஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரிங்களா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. சேஞ்ச் 1.35 இன்டூ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போ 1.35 பர்சன்டேஜா மாற்றணும். நம்ம ஏற்கனவே வந்து ஒரு சம்ம பார்த்தோம். 1.35 ஒரு டெசிமல் நம்பர். சரிங்களா. டெசிமல் நம்பரை எப்படி பர்சன்டேஜா மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மல்டிப்ளை 100 போட்டாலே போதும். சரிங்களா. 100ஆல மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ 1.35 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இங்க பாருங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 0 தான் இருக்கு. அந்த 2 0 தள்ளி பாயிண்ட் வச்சாலே போதும். ஸோ 135.0 அப்படின்னு வரும். 0%. சரிங்களா. அப்போ 135%. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சரா இருக்கும். சரிங்களா. அப்போ நல்லா புரிஞ்சுங்க. டெசிமல் நம்பருக்கு பாயிண்ட் கேட்டாங்கன்னா பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா அந்த 100ஆல மல்டிப்ளை பண்ணி பாயிண்ட் வச்சாலே போதும். சரிங்களா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. சரிம்மா. கொஷின் நம்பர் 7. சேஞ்ச் இன்டூ பர்சன்டேஜ் ஆஃப் 2/5. அப்போ 2/5 வந்து பர்சன்டேஜுக்கு சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே இதுல ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம். சரிங்களா. இது வந்து இன்னொரு சம் ட்ரை பண்ணுவோம். அப்போ 2/5 பர்சன்டேஜுக்கு மாற்ற சொல்றாங்க. சரிங்களா. அப்போ 2/5 ஃபிராக்ஷன்ல இருக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே மல்டிப்ளை எழுதலாம். பர்சன்டேஜ் 100 வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 5 1s are 5, 5 20s are 100. அப்போ 2 × 20 வந்து 40%. அவ்வளோதான். ஸோ ஃபிராக்ஷன்ல இருந்தா 100 வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி டெசிமல்ல இருந்தாலும் 100 வந்து மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா. ஸோ 8th சம். How to write 200 in integral form அப்படின்னு சொல்றாங்க. இன்டெகிரல் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை. இன்டெகிரல்னா அதை வந்து பகுக்கணும். சரிங்களா. ஷார்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ 100ஆல டிவைட் பண்ணணும் இங்க. அப்போ 200க்கு இன்டெகிரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இதுவும் ஒரு மெத்தட். சரிங்களா. இன்டெகிரல் ஃபார்ம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 200/100 100ஆல டிவைட் பண்ணாலே போதும். ஸோ டிவைட் பண்ணா 2 0க்கு 2 0 கேன்சல். அப்போ 2/1 வந்து 2. இந்த 2 தான் வந்து அதுக்கு இன்டெகிரல் ஃபார்மா இருக்கும். சரிங்களா. அப்போ ஒரு நம்பரை 100ஆல டிவைட் பண்ணா வரதுதான் அதோட இன்டெகிரல் ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். சரிங்களா. சேஞ்ச் இன்டூ ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன நம்பர்னா 20% வந்து ஃபிராக்ஷன்ல எழுத சொல்றாங்க. ஸோ 20% ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம். 20/100 எழுதலாமா. சரிங்களா. பர்சன்டேஜ்னு இருக்கு. ஸோ 20/100 எழுதலாம். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். சரிங்களா. 2 1s are 2, 2 5s are 10. ஸோ 1/5 தான் வந்து இதுக்கு ஃபிராக்ஷனா எழுதுறதுக்கான ஆன்சரா இருக்கும். ஸோ அப்போ நல்லா புரியுதா பாருங்க. இதுலயே வந்து 3 மெத்தட் வந்துருச்சு. ஃபிராக்ஷன்ல குத்துட்டு பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா. இன்டெகிரல் ஃபார்ம் கேட்டாங்கன்னா 100ஆல டிவைட் பண்ணணும். பர்சன்டேஜ் குத்துட்டு அதுக்கு ஃபிராக்ஷன் கேட்டாங்கன்னா 100ஆல டிவைட் பண்ணணும். சரிங்களா. அப்ப பாருங்க இதுவும் வந்து இன்டர்சேஞ்ச். அப்படி சேஞ்ச் ஆகும்போது இங்க 100ஆல மல்டிப்ளை பண்றோம், இங்க 100ஆல டிவைட் பண்றோம். சரிங்களா. ஸோ கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஸோ 10th சம் பார்ப்போம். கன்வெர்ட் 53% இன்டூ டெசிமல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அப்போ டெசிமல் ஃபார்ம்ல எதை மாத்தணுமா 53% மாத்தணுமா. சரிங்களா. ஸோ 53% அப்படின்றது நம்மளுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா. அப்போ 53/100 தான் வந்து அதுக்கு பர்சன்டேஜ்ல எழுதும்போது நம்ம எழுதுவோம். இதை எதுல மாத்த சொல்றாங்கன்னா டெசிமல் ஃபார்ம்ல மாத்த சொல்றாங்க. டெசிமல் ஃபார்ம்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் பாயிண்ட் வச்சு ஆன்சர் எழுதுவோம். ரைட்டா. ஸோ இங்க 1 2 2 0 இருக்கு.
2 0 இருக்கிறதுனால இந்த பக்கம் 2 0 தள்ளி இங்க புள்ளி வைக்கணும். சரிங்களா, பாயிண்ட் வைக்கணும். ஸோ 1 2 அப்போ 3 5 அப்படியே இருக்கட்டும், இங்க பாயிண்ட் வைப்போம். ரைட்டா? ஸோ 0.53 தான் இதுக்கு ஆன்சரா இருக்கும். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, கீழே 2 0 இருக்கு. இது வந்து பர்சன்டேஜ்ல கொடுத்தனால 53/100 என்ன, கீழே வந்து 2 0 இருக்கு. ஸோ 2 0 போது மேல 2 0 தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ இந்த பக்கம் தான் வைக்கணும். ரைட்டா? அப்போ இதே மல்டிப்ளேயர்ல இந்த 100 இருந்துச்சுன்னா பாயிண்ட் இந்த பக்கம் 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சிருப்போம். சரிங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுங்க. ஸோ இங்க வந்து புள்ளி வச்சா 0.53 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து அதுக்கு டெசிமல் ஃபார்மா இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 11th சம். Out of 500 girls, 25% girls failed. Find the number of girls who passed the exam அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ out of 500 girls மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 500 கேர்ள்ஸ் இருக்காங்க. சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா 25% கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 500 பேர்ல 25% கேர்ள்ஸ் வந்து ஃபெயில்டா. அப்ப பாஸ்டு எத்தனை பேர் இருப்பாங்க? ஓகேவா? இதுதான் வந்து கொஸ்டின். பாஸ்டுல எத்தனை நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து பாஸ் ஆகிருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் who passed the exam. இதான் வந்து கொஸ்டின். ஸோ 500 கேர்ள்ஸ், அதுல 25% ஆஃப் கேர்ள்ஸ் வந்து ஃபெயில்டு. சரிங்களா? அப்ப நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ பாஸ்ட் த எக்ஸாம், இதுதான் வந்து கொஸ்டினா கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 500 கேர்ள்ஸ் அப்படியே இருக்கட்டும். 25% ஆஃப் கேர்ள்ஸ் வந்து ஃபெயில்டு இல்ல, ஃபெயில்டு கண்டுபிடிச்சிட்டாலே மொத்தத்துல இருந்து அந்த ஃபெயில்ட மைனஸ் பண்ணாலே நம்ம பாஸ் எத்தனை பேருன்னு சொல்லிடலாமா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், மொத்தத்துல 25% எவ்வளவு பேருன்னு கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? அந்த 25% தான் வந்து யாரு ஃபெயில் ஆனவங்க. ஸோ அந்த ஃபெயில் ஆனவங்களை மைனஸ் பண்ணிட்டாலே நம்மளுக்கு பாஸ் ஆனவங்க எத்தனை பேரு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் பாருங்க, இன்ட்டு 500. புரியுதா பாருங்க, மொத்தத்துல 25% எவ்வளோ அப்படின்னு நான் போடுறேன். சரிங்களா? அப்போ 2 0க்கு 2 0 கேன்சல். ஸோ 25 இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணா 125. ஸோ 125 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு. அப்போ ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில்டு கேர்ள்ஸ்னு எதிப்போம். ஃபெயில்டு கேர்ள்ஸ் வந்து 125. சரிங்களா? நம்மளுக்கு தேவை யாரு, பாஸ்டு கேர்ள்ஸ். நம்பர் ஆஃப் பாஸ்டு கேர்ள்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் கேர்ள்ஸ் மைனஸ் number of failed girls. சரிங்களா? so 500 minus 125. சரிங்களா? அப்போ 375 இத மைனஸ் பண்ணா. so 375 girls வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிருப்பாங்க. so நல்லா புரியுதான்னு பாத்துங்க. 500 கேர்ள்ஸ்ல 25% வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஃபெயில்டு. சரிங்களா? சோ மீதி எவ்வளவு பேர் வந்து பாஸ் ஆயிருப்பாங்க, இவ்வளவுதான் வந்து கொஸ்டின். நான் வந்து குடுத்திருக்கிற டேட்டாக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன். நம்மளுக்கு குடுத்திருக்கிற டேட்டா வந்து அந்த 25%. 500க்கு 25% எவ்வளோ, 125. சரிங்களா? அப்போ அந்த 500ல இருந்து 125 மைனஸ் பண்ணா 375. இதுதான் வந்து அதுக்கு பாஸ்ட் கேர்ள்ஸோட நம்பர்ஸா இருக்கும். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? சரி, a man 12th sum பாருங்க. a man brought 400 eggs, 4%. total eggs வந்து பாத்தீங்கன்னா 400. ஓகேவா? இதுல வந்து 4% eggs were found broken. அப்போ broken eggs ஓட பர்சன்டேஜ் வந்து 4% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ find the number of broken eggs. அப்போ broken eggs ஓட நம்பர், அப்போ நம்பர் ஆஃப் broken eggs தான் வந்து கேக்குறாங்க.
இதுவும் வந்து ஈஸியான சம் தான். ஸோ நல்லா ஈஸியாக பார்த்துங்க. 4% கொடுத்துருக்காங்க புரோக்கன் எக்ஸ். சரிங்களா, நம்மளுக்கு வந்து அன்ப்ரோக்கன் எக்ஸை பற்றி கேட்கல, புரோக்கன் எக்ஸே வந்து எத்தனை வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க. பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4/100 சரிங்களா இன்ட்டு 400. 400ல் 4% எவ்வளோ? இதுதான் வந்து கொஸ்டின். சரிங்களா, 400ல் 4% எவ்வளோ? ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல். 4 × 4 வந்து 16. அப்போ நம்பர் ஆஃப் புரோக்கன் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நல்லா புரியுதான்னு பார்த்துங்க. 400க்கு 4% தான் வந்து கேட்கறது. ஸோ 16 தான் வந்து அதுக்கு ஆன்சரா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. சரி, ஓகேம்மா. 80% ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர், இது வந்து 50% ஆஃப் செகண்ட் நம்பருக்கு வந்து எவ்வளோ வேல்யூ? இதுதான் வந்து கொஸ்டின். சரிங்களா, அப்போ 80% மேலே போட்டேன், 50% கீழே போட்டேன், இன்ட்டு 100. ஸோ 51s are 50, 52s are 100. ஸோ 80 × 2 வந்து 160% வந்து அதுக்கு ஆன்சரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் ஈஸியாக புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் நம்பரை மேலே போட்டுங்க, செகண்ட் நம்பர் கீழே போட்டுங்க, இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ 51s are 50, 52s are 100. சரிங்களா, ஸோ 80 × 2 வந்து 160%. இதுதான் வந்து இதுக்கு ஆன்சரா இருக்கும். சரி, கொஸ்டின் நம்பர் 14. In any exam 60% students passed in maths. அப்போ மேக்ஸ்ல பாஸ் ஆனவங்க வந்து 60%. சரிங்களா, நெக்ஸ்ட் 70% ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ்ல வந்து 70%. போத்ல வந்து பாத்தீங்கன்னா 50% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மேக்ஸ்ல பாஸ் ஆனவங்க 60%, இங்கிலீஷ்ல பாஸ் ஆனவங்க 70%, போத்ல வந்து பாஸ் ஆனவங்க 50% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ். பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸோட பர்சன்டேஜ் என்ன? இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். சரிங்களா, அந்த செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ல இந்த விஷயம் வந்து நம்ம எதுவா போதும்னா வென் டயக்ராமா போட்டிருக்கோம். சரிங்களா, வென் டயக்ராமா போட்டு மேக்ஸ், இங்கிலீஷ் அது போத் அது ரெண்டுத்துக்கு காமனா இருக்கிறதுக்கு சம் போட்டிருப்போம். அங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம்னா n ஆஃப் a யூனியன் b ஈக்குவல் டு n ஆஃப் a பிளஸ் n ஆஃப் b மைனஸ் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். சரிங்களா, அதாவது ரெண்டு நம்பருக்கும் சேர்த்து எவ்வளோ வேல்யூ இருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா n ஆஃப் m-க்கும் n ஆஃப் e-க்கும் ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிறதுக்கும் சரிங்களா பொதுவாக தான் இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், n ஆஃப் ஏக்கு பதிலாக எம்னு போட்டுக்கிறேன், பிக்கு பதிலாக ஈன்னு போட்டுக்கிறேன். சரிங்களா, அப்போ மேக்ஸ் யூனியன் இ இங்கிலீஷ் ஈக்குவல் டு n ஆஃப் m பிளஸ் n ஆஃப் பிக்கு பதிலாக n ஆஃப் இ மைனஸ் n ஆஃப் m இன்டர்செக்ஷன் இ. சரிங்களா, அதாவது இது எத்தனை பேருன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம மேக்ஸ் நம்பர் ஆஃப் மேக்ஸையும் நம்பர் ஆஃப் இங்கிலீஷும் அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கு பொதுவானதையே மைனஸ் பண்ணா போதும். ஸோ நம்பர் ஆஃப் மேக்ஸ் வந்து இங்கே எவ்வளோ 60% பிளஸ் நம்பர் ஆஃப் இங்கிலீஷ் வந்து 70% மைனஸ் நம்பர் ஆஃப் m இன்டர்செக்ஷன் இ, அதாவது போத்னது தான் அது ரெண்டுத்துக்கும் காமன் தானே இது. சரிங்களா, ரெண்டுத்துக்கும் காமன் வந்து 50%. ஸோ இதை எப்படி எழுதலாம், 60 + 70 - 50 அப்படின்னு எழுதலாம். ஸோ 60யும் 70யும் ஆட் பண்ணா 130 - 50, இதை மைனஸ் பண்ணா 80. ஸோ 80% வந்து பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க. சரிங்களா, இதுதான கொஸ்டினா கேட்கறாங்க, பாஸ்டு எத்தனை பேருன்னு கேட்கறாங்க. ஸோ 80% இருப்பாங்க. ஸோ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் சம் இது நல்லா புரியுதான்னு பார்த்துங்க. நெக்ஸ்ட் சம் போகிறதுக்கு முன்னாடி செட்ஸில் வந்து இந்த சம்மை எடுத்துக்கிறோம். செட்ஸில் எடுத்துக்கும் போது இது n ஆஃப் ஏ, இது n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது இது மைனஸ்ன்றது போத் ரெண்டுத்துக்கும் காமனாக எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா. ஸோ 60% + 70% - 50%. 60 + 70 வந்து 130. ஸோ அதில் -50 பண்ணால் 80%. ஸோ இந்த 80% தான் வந்து பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸோட பர்சன்டேஜாக இருக்கும்.
ஸோ அதில் 20% வந்து அப்போ என்ன ஆயிருப்பாங்க, ஃபெயில்டு ஆயிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஏன்னா 100 தான் நம்ம பர்சன்டேஜ் போடுவோம். அப்போ 80 பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ்னா பர்சன்டேஜ் வந்து 80னா ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸோட பர்சன்டேஜ் வந்து 20 இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? 15 சம் பாருங்க. இன்க்ரீஸ் 20% rate of sugar, then by how much percent should a housewife reduce the consumption of sugar to have no excess expenditure அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா 20% அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் தான் வந்து 15th சம். இன்க்ரீஸ் 20% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கன்சம்ஷன் ஆஃப் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க, இதுதான் வந்து கேள்வி. கன்சம்ஷன் ஆஃப் சுகர். ஸோ கன்சம்ஷன் ஆஃப் சுகர் அப்படின்னும் போது நம்ம வந்து அந்த ரேட்டை வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போமே, 100% தானே மொத்தம். ஸோ அதில் இன்க்ரீஸ் வந்து எவ்வளோ, 20%. 20% அப்படின்னும் போது 100 + 20 வருமா? ஸோ 120%. ரைட்டா? 120%. சரி, ஓகே. இப்போ பாருங்க, இந்த 20% இன்க்ரீஸா, அப்போ 20/120 × 100. சரிங்களா? ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். வேற எதை கேன்சல் பண்ணலாம் பாருங்க. இது 3 டைம்ஸ் வருமா 4th டேபிள்ல, இது 5 டைம்ஸ் வரும். ஸோ 50/3 வரும். ரைட்டா? இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ 50 இங்க 3 ஆல் டிவைட் பண்ணா 3 1s are 3, ரிமைண்டர் 2 0. அப்போ 3 6 are 18. சரிங்களா? அப்போ ரிமைண்டர் வந்து இங்க 2 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ ஆன்சரு 16 2/3% இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு கொஸ்டின் அவங்க வந்து 20 அவங்க கிட்ட கொஞ்சம் சர்க்கரை இருக்கு. சரிங்களா? அந்த சர்க்கரையை இன்க்ரீஸ் 20%, அதை கம்மி பண்றாங்க. எவ்வளோ அவங்களால கம்மி பண்ணி பண்ண முடியுமோ அப்படி கம்மி பண்றாங்க. 20% வரைக்கும் கம்மி பண்றாங்க. சரிங்களா? அப்படி பண்ணா எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ 16 2/3% வந்து வந்திருக்கும். கிட்டத்தட்ட 16% வந்து வந்திருக்கும். சரிங்களா? அதான் கன்சம்ஷன் ஆஃப் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ 100 இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா 100 + 20 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறீங்க. அப்போ 120 வந்துடும். சரிங்களா? அப்போ 20/120 × 100. சரிங்களா? ஸோ 50/100 வருது. கேன்சல் பண்ணா அப்போ 16 2/3 தான் வந்து இதுக்கு ஆன்சரா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்க ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, கன்சப்ஷன் ஆஃப் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களே, x/100 + x × 100. சரிங்களா? இது ஜெனரல் ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த சம்மு போட்டு இந்த ஃபார்முலா சொல்லலாம்னு யோசிச்சோம். சரிங்களா? வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது ஜெனரல் ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுங்க. கன்சம்ஷன் ஆஃப் சுகர் அப்படின்னு கேட்டாங்கனாலே x/100 + x × 100. சரிங்களா? ஒன்றும் இல்லை, இந்த 20% இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை 10% ரெடியூஸ் ஆகுது. அப்படி ரெடியூஸ்னும் போது இங்கே மைனஸ் வந்துடும். சரிங்களா? சேம் ஃபார்முலா தான். இங்கே ரெடியூஸ்னா இங்கே மைனஸ் வந்துடும். இல்லை டிக்ரீஸ்ன்னு சொன்னாலும் இங்கே மைனஸ் வந்துடும். சரிங்களா? இங்கே இன்க்ரீஸ்ன்னு சொன்னனால நம்ம என்ன பண்ணினோம், +x போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒரு நம்பரு அதுக்கு இன்க்ரீஸ்னா வந்து அதை 100ஆல ஆட் பண்ணுவோம், டிக்ரீஸ்னா அதை 100ஆல மைனஸ் பண்ணுவோம். சரிங்களா? × 100%. அது போட்டாலே ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இது ஒரு மாடல். சரிங்களா? இந்த டைப்பையும் கரெக்டாக பார்த்துங்க.